ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இறக்குமதி தொழிலுக்கு ஒரு ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா, முடியாதா, அதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதோடைய டியூட்டி ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இம்போர்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்டை எடுத்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கஸ்டம்ஸில் மாட்டிப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்படி நீங்கள் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் பார்க்குறது, எப்படி நீங்கள் அதுக்கான அந்த ஐஜிஎஸ்டி எவ்வளவு, அந்த டியூட்டி ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பற்றியும் சில ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க அந்த போர்ட்டலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலுக்கு பேர் தான் ஐஸ்கேட். அந்த ஐஸ்கேட் போர்ட்டலில் எப்படி நீங்கள் ஒரு ப்ராடக்டோடைய ஹெச்எஸ்என் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அதோடைய டியூட்டி ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி டேரிஃபு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த முக்கியமான வெப்சைட் என்னென்னா ஐஸ்கேட். அது வந்து ஓல்டு ஐஸ்கேட்டுன்னு டைப் பண்ணணும். நீங்கள் இந்த பார்த்தீங்களா, ஓஎல்டி ஐசிஇஜிஏடிஇ வெப்சைட் ஓல்டு ஐஸ்கேட்டை நான் இப்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஓல்டு ஐஸ்கேட். ஐஸ்கேட்டுன்றது என்னென்னா கஸ்டம்ஸோடைய அஃபிஷியல் போர்ட்டல் தான் ஐஸ்கேட் அப்படின்றது. இப்போ நான் ஓல்டு ஐஸ்கேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் ஓகே கொடுங்க. அண்ட் தென் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்றத அந்த சைட்டில் வருது. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கஸ்டம்ஸ் டியூட்டி கால்குலேட்டர்னு மிடில் இருக்குது. அதாவது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டம்ஸ் டியூட்டி கால்குலேட்டர். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் ஹியர். இப்போது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அந்த கேப்சா கேட்கும். ஸோ நம்ம அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நைன் 94277. ஓகே. இப்போது என்ன வருதுன்னா அந்த நீங்கள் பார்க்குறீங்க நியூ ஃபீச்சர்ஸுக்கு அடுத்ததாக ட்ரேட் கைடு இம்போர்ட்டுன்னு இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். ட்ரேட் கைடு இம்போர்ட். இப்போ அந்த ட்ரேட் கைடு ஆன் இம்போர்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலே ட்ரேட் கைடு ஆன் இம்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அகெயின் அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரேட் கைடு ஆன் இம்போர்ட்ஸ். இப்போது உங்களுக்கு இதில் கேட்குது ப்ரொவைட் டேரிஃப் ஹெட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆர் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு கேட்குது. நம்ம இந்த சிடிஹெச்சில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஹெச்எஸ்என் கோடு கொடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு ப்ராடக்டோடைய ஹெச்எஸ்என் கோடு கொடுக்குறேன் 8528. இந்த 8528ங்கிறது என்ன கேட்டகரி அப்படின்னா மானிட்டர்ஸ் அண்டு ப்ரொஜெக்டர்ஸ். மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸோடைய கேட்டகரி தான். எப்படி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய ஹெச்எஸ்என் கோடு 8528 ஃபஸ்ட்டு 4 8528 இருக்கும். ஸோ அதனால் நான் 8528னு அதை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் கேட்குறாங்க. நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் இங்கே போயிட்டு நான் சைனான்னு நான் கொடுக்க போகிறேன். இப்போ பிகாஸ் நான் இந்த ப்ராடக்ட்டை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் 8528. இப்போது நான் சர்ச் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 8528 அப்படின்ற அந்த ஒரு டேரிஃப் ஐட்டமுக்கு மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்னு அதில் டிஸ்பிளே ஆகிருக்குது. நான் இப்போது செகண்டு 85284 என்ன இருக்குதுன்னா கேத்தோட் ரே டியூப் மானிட்டர்ஸ்னு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 85284200. அப்போது எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 டிஜிட் இருக்குது இந்த ஹெச்எஸ்என் கோடில். அப்போது இந்த ஹெச்எஸ்என் கோடு நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வேணும். அதாவது கேப்பபிள் ஆஃப் டைரக்ட்லி கனெக்டிங் டு அண்ட் டிசைன்டு ஃபார் யூஸ் வித் அன் ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங் மிஷின் ஆஃப் ஹெட்டிங் 8471. ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் மானிட்டர் தான் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் இப்போ அதை செலக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ண உடனே என்ன வரும்ட்டு. நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஃபார் சிடிஹெச் மானிட்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்னு வருது. அண்ட் தென் அந்த இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, ரேட் ஆஃப் டியூட்டி, அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன், சைனோ, இது எல்லாமே இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியில் கீழே பாருங்கள் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி
இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோன்னா 10%. அடுத்தது கீழே பாருங்கள் கஸ்டம்ஸ் ஏஐடிசின்னு இருக்கும். அந்த டேரிஃப் என்னன்னா அதுவும் ஒரு 10% போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே சோஷியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் ஒரு 10%, ஐஜிஎஸ்டி 18%. அண்ட் தென் டோட்டலாக டியூட்டி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க 32,278 வருது. இது எதுக்குன்னா உங்களுடைய அந்த ஒரு அதில் லெஃப்ட் சைடு பாருங்கள், சாம்பிள் கால்குலேஷன் ஃபார் அசஸபிள் வேல்யூ ₹1,00,000. அதாவது இந்த 1,00,000 டோட்டல் வேல்யூ சிஏஎஃப் எல்லாமே சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு வராது அந்த 1,00,000 இருக்குன்னா நீங்கள் அதுக்கு டியூட்டி எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா 32,278. இது தவிர நீங்கள் 18% ஐஜிஎஸ்டியும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா. அப்போது 18% ஐஜிஎஸ்டி அப்படின்றத நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக எடுத்துக்கிடலாம். இப்போ அடுத்தது கீழே அதோடைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்ப்ளையன்ஸ், அந்த கம்பல்சரி காம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸில் பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் அப்படின்னு போட்டு அப்ளிகபிள் ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஐஎஸ் வந்து மஸ்ட்டு. அப்போது இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பிஐஎஸ்ங்கிற சர்டிஃபிகேட்டு யார் கொடுக்கணும் அப்படின்னா சைனா சப்ளையர் வந்து வச்சுருக்கணும். மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் பிஐஎஸ் அப்படின்றது சைனாக்காரங்கள்ட்ட கிடையாது. இதேமாதிரி வேறு கண்ட்ரிலையும் அவ்வளோ ஈஸியாக பிஏஎஸ் வச்சுருக்க மாட்டாங்க. பிஏஎஸ் அப்படிங்கிறது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அதை வந்து அப்ளை பண்ணி வாங்குறதும் இட் இஸ் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். அது உடனே எல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக இம்போர்ட் பண்ணிட முடியாது. பிகாஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு பிஏஎஸ்ங்கிற ஒரு அந்த இது சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமாக சப்ளையர் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை வச்சு எப்படி டோட்டலாக கால்குலேட் பண்ணுறது ஒரு லேண்டிங் காஸ்ட்டை அப்படின்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியோடு சேர்த்து டோட்டலாக எப்படி கால்குலேட் பண்ணணும் லேண்டிங் காஸ்ட்டை அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போது இந்த இம்போர்ட் பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த டேரிஃப்ஸ் எல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். சம்டைம்ஸ் இதில் ஏதாவது அக்யூரேட்டாக இல்லைன்னா நீங்கள் டபுள் செக் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட்டை உங்களுடைய ஹெச்எஸ்என் கூட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எவ்வளவு டியூட்டி வரும், எவ்வளோ டேரிஃப் வரும், இந்த அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அப்போது இப்படி தான் நீங்கள் ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கான டியூட்டி ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்கான டேரிஃப் என்ன, அண்ட் தென் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன வேணும் அப்படின்றத நீங்களே சொந்தமாக பார்த்துக்க முடியும். கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டோடையும். ஸோ ஒரு கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டோட கிராஸ் செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க மூலமாக உங்கள் குட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி.